பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு கவுண்டர் மறுமணம் ஆண்கள் வரணும் தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன தேதியில் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதி 11வது மாதம் 1976 பிறந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 நடப்பு நடந்துட்டுருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாரு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் அவர் வாடகை பணம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 வந்துட்டு இருக்கு. கூட பிறந்தவங்க இல்லை, இவர் மட்டும்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சொந்த வீடு காடு பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஏக்கரா இருக்குது. சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோடி ரூபா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லை. இவர் எப்படி வரன் வேணும் அப்படின்னா இவர் ஜாதி தடையில்னு தான் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க உட்பிரிவாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நம்ம ஈக்குவலுக்கு தகுந்த மாதிரி வரனா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இவருக்கு வாரிசு வேணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லாத வரனா இருந்தால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விதவைங்க, டைவர்ஸ் ஆனவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல்ல தான் இருக்காரு. இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இப்போ டைவர்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. அதனால இவர் மறுமணம் பண்ணிக்கலான் இருக்காரு. அவங்க குழந்தைங்க அவங்க ஒய்ஃபு எல்லாமே டைவர்ஸ் பண்ணனால அவங்களுக்கு உண்டானதை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. குழந்தைங்களும் அவங்க அம்மா கூடயே போயிட்டாங்க. அதனால இனிமேல் இவருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால இப்போ அவர் தனிமையில் இருக்கனால நம்ம வரன் பார்க்கணும், நமக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு இருக்காரு. அதாவது இவரை மாதிரி யார் யார் நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்க நிறைய பேர் அதாவது வாழ்க்கை இழந்தவங்களும் இருப்பீங்க. இந்த மாதிரி விதவங்க கணவனால் கைவிடப்பட்டவங்க, கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தகுதியில் யார் யார் இருக்கிறீங்களோ அதே மாதிரி இவர் கேட்குற குவாலிஃபிகேஷனில் யார் யார் இருக்கிறீங்களோ தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா சொத்து பொறுத்த வரைக்குமே இவருக்கு ஏகப்பட்ட சொத்து. எப்படி சொல்கிறதுனா இதில் சொல்லியிருக்கிறது ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் சொத்து இன்னும் இதுக்கு மேலேயே தான் இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் சொல்கிறேங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அருமையான ஃபேமிலி தான். இவரை ஏற்றுக்கக்கூடிய அன்பு தோழி யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இந்த வாய்ப்பு அதாவது இந்த நம்பர் யாருக்கு பிடிக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அடுத்த மாதமே அவர் அடுத்த நிமிஷம் கூட அடுத்த மாதங்கிறது என்னங்க அடுத்த நிமிஷமே வரது கூட அவர் தயாராக இருக்கிறாரு. ஏன்னா அவங்க அம்மா மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. ஏன்னா ஒய்ஃபு அருமை தெரியக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி அது எப்படி சொல்கிறதுனா ஒரு பெண் இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது. இப்போ ஆண் பார்த்தீங்க அப்படின்னா பெண் இல்லாமல் வாழ முடியாது. அதனால் பெண்கள் வாழ்ந்துருவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.